friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லட்டு தாங்க பார்க்க போறோம். லட்டுல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லட்டு வெரைட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு லட்டு தாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 5 to 6 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 150 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 150 to 200 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம லோ ஃப்ளேம்ல பண்ணணும், ஹை ஃப்ளேம்ல பண்ணக்கூடாது. டக்குன்னு முந்திரி கருகிடவும் கூடாது. லோ ஃப்ளேம்லயே கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். இப்போ முந்திரி ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். அதுவும் நான் 150 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். இப்போ கிஸ்மிஸையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் நல்லா ஃப்ரை ஆகி பலூன் போல நல்லா ஊதி வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருக்கலாம். இதுவும் லோ ஃப்ளேம்ல தாங்க நம்ம பண்ணணும். இப்போ முந்திரியும் கிஸ்மிஸும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல நம்ம மாத்திரலாம். அதே பாத்திரத்துல நம்ம கோதுமை மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ வரைக்கும் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3 கப்பா பிரிச்சு போட்டுக்கிறேன். இப்போ கோதுமை மாவை நல்லா நெய்யோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோதுமை மாவு நம்ம ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல தான் நம்ம வச்சுக்கணுங்க. லோ ஃப்ளேம்லயே எவ்வளோ தூரம் நம்மளால மெதுவாக ஃப்ரை பண்ண முடியுதோ அவ்வளோ மெதுவாக நம்ம ஃப்ரை பண்ணணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு கருகிடும். அதே போல் நம்ம ஃப்ரை பண்ணும்போது மாவோட கலரும் ரொம்ப மாறவும் கூடாது. கோதுமை மாவு லோ ஃப்ளேமில் நீங்கள் மெதுவாக ஃப்ரை பண்ணும்போதே கோதுமை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த மாவோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லா வரும். அதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும் கோதுமை மாவு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே அடி பிடிச்சிடவும் கூடாது. அது மெயினாக பார்த்துக்கோங்க. கீழே அடி பிடிச்சிச்சு அப்படின்னா லட்டோட டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. அதனால கீழே அடியும் பிடிச்சிடக்கூடாது, மாவோட கலரும் ரொம்ப மாறிடக்கூடாது. இது ரெண்டையுமே கரெக்டான பக்குவத்தில் லோ ஃப்ளேமில் எவ்வளோ மெதுவாக உங்களால் ஃப்ரை பண்ண முடியுமோ ஃப்ரை பண்ணிடுங்க. கோதுமை மாவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வாசனைக்கு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ ஏலக்காய் பொடியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சர்க்கரையை மிக்சியில் போட்டு அரைச்சி சர்க்கரை மாவு போல் எடுத்துருக்கேன். நீங்களும் சர்க்கரை மாவாகவே எடுத்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கோதுமை எடுக்கிறீங்களோ அதே அளவு சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நான் 3 கப் அளவு கோதுமை எடுத்தேன்னா அதே 3 கப் அளவு சர்க்கரை மாவும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா 1 கப்பு சர்க்கரை மாவு சேர்த்துக்கணும். இதுதாங்க மெஷர்மெண்ட்டு. இப்போ 1 கப்பு சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் 2 கப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சர்க்கரையை சேர்க்கும் போதும் அடுப்போட ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அடுப்பை நான் ஆஃப் பண்ணவே இல்லை. நம்மளால் எவ்வளோ ஸ்பீடாக சர்க்கரையை மாவோட மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக நம்ம போர்லவே மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் மாற்றினாலும் சர்க்கரை சீக்கிரம் உருகிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் சர்க்கரை உருக ஸ்டார்ட் ஆகிடும். சர்க்கரை உருகிறதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதனால நம்ம சர்க்கரையை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்பீடாக முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் மிக்ஸ் பண்ண முடியுமோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா முந்திரி கிஸ்மிஸ், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவோட சர்க்கரை முந்திரி கிஸ்மிஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். மாவு எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம்
மாவு கரெக்டான பதத்தில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக லட்டு பிடிக்கிற மாதிரி மாவை நல்லா எடுத்து உருட்டோம்னா லட்டு பிடிக்க அழகாக வருங்க. உங்களுக்கு நெய்யே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாகவே மாவை வந்து லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லட்டு கரெக்டாக வரும். அந்த மாதிரி லட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் சர்க்கரை எல்லாமே சேர்த்துருக்கீங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியுங்க. இந்த மாதிரி நெய்யே சேர்க்காம லட்டு பிடிச்சி இந்த லட்டை நீங்கள் எடுத்து வச்சும் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு நல்லா நெய் சேர்த்து தான் லட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய்யை சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ மாவு அதில் மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மாவு எடுத்து உருட்டினீங்கன்னா சூப்பராக லட்டு உங்களுக்கு வந்துடுங்க. எப்பயுமே நான் வந்து செய்யும்போது மாவெல்லாம் இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த நெய்யில் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு பிடிப்பேன். அது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே நெய் ஊற்றி லட்டு பிடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் வந்து லட்டு பிடிக்கலாம். ஆனால் நம்ம சர்க்கரை சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இம்மிடியட்டாக முந்திரியும் கிஸ்மிஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம லட்டு பிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடணும். மாவு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிச்சாதான் லட்டு ஆறும்போது அது இறுக்கி கரெக்டான பக்குவத்தில் வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான வீட் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா கோதுமை மாவு லட்டு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல நீங்க எவ்வளவு கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு சர்க்கரை மாவும் எடுத்தாதான் கோதுமை லட்டு கரெக்டான பக்குவத்திலே வரும், டேஸ்டாவும் வரும். அதே போல இந்த லட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சீங்கன்னா 10 நாள் ஆனா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்ப அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. டைரக்டா எனக்கு மெசேஜும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.